வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். இஃப் sin theta plus cos theta equal to p and sin secant theta plus cosecant theta equal to q, then prove that q into p square minus 1 equal to 2p அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கீழே ஒரு செகண்ட் டிவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை equal to 4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் காட் டீட்டா ப்ளஸ் டான் டீட்டா ஈக்குவல் டு வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இப் sin theta plus cos theta equal to p and secant theta plus cosecant theta equal to q, then prove that q into p square minus 1 equal to 2p அப்படின்றதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி செகண்ட் டிவிஷன் ஒரு சம்ம கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். பி ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஆர் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கியூ ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா கொடுத்துட்டு கியூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2p அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகேங்களா, இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2pன்றது ரைட் ஹேண்ட் சைடு, கியூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். கியூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1, ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் நான் டேட்டாவை போடலாமா? கியூக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா, ஓகேங்களா, இன்ட்டு பி ஸ்கொயர்ன்றது காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா, ஓகேங்களா. அதாவது சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர், இதுதான் பி ஸ்கொயர் மைனஸ் 1, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் அப்படியே எழுதுங்க. சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா, இதை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுவோம். ரெண்டையுமே அட் டயத்தில் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம் தாராளமாக. நான் 1 பை 1 பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் 1ன்னு வரும், ஓகேங்களா. ஸோ எனக்கான ஆன்சரு இதுதான். மேலே இருக்கிறத நான் ப்ராசஸ் பண்ணால் இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சீக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா? கொசிக்கன் டீட்டாவை 1 பை சைன் டீட்டான்னு எழுதலாம், ஓகேங்களா. இதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா, ஓகேங்களா, மைனஸ் 1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது இங்கே போகும், இது இங்கே போகும், கீழே ரெண்டும் சேமாக மல்டிப்ளிகேஷன். சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா கீழே டினாமினேட்டர், ஓகேங்களா. இந்த சைடு போகும்போது சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா, ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் இந்த மாதிரி மாறிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைன் டீட்டா காஸ் டீட்டா காமனாக இருக்குது, கட் பண்ணியாச்சு. ஸோ மீதி என்ன இருக்குது? 2 இன்ட்டு sin theta plus cos theta, ஓகேங்களா. ஸோ 2 இன்ட்டு sin theta plus cos theta, we know that p equal to sin theta plus cos theta. அப்போ இங்கே வந்து 2 இன்ட்டு பின்னு போடலாமா? ஸோ எடுத்தது LHS, பட் வந்து கொண்டு வந்துருக்குது RHS. that for LHS equal to RHS, hence proved, ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். இதில் பிக்கான டேட்டாவே கியூக்கான டேட்டாவே அப்படியே டைரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ பிக்கான டேட்டா கியூ போட்டேன். பி போடும்போது பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர், இல்லைங்களா. இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நான் இதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இந்த மைனஸ் 1 அப்படியே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1ன்னு வரும். 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் 1, இதுவும் கேன்சல் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கன் டீட்டாவை 1 பை காஸ் டீட்டான்னு எழுதியிருக்கேன். கொசிக்கன் டீட்டாவை 1 பை சைன் டீட்டான்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சைன் டீட்டாவை இங்கே மேலேயும்
காஸ் தீட்டா இங்கேருந்து இங்கே மேலேயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஓகேங்களா? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இங்கேருந்து போகும்போது சைன் தீட்டா, இந்த காஸ் தீட்டா இன்ட்டு 1 காஸ் தீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா காமனாக இருக்கிறதுனால இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். 2 மட்டும் இங்கே ரிமைண்டர் இருக்குது. இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா எழுதலாமா? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்றது கிவன் பி. அப்போ 2p நமக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சா? ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் 9th சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 + செகண்ட் டிவிஷன் சைன் தீட்டா இன்ட்டு 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா = காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை எடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? சைன் தீட்டா இன்ட்டு 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா = காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ அப்படின்றப்ப இது எல்லாத்துக்கும் ஸ்கொயரு. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர்ன்றப்ப இன்டிவிஜுவலாக இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம், இதுவும் சிங்கிள் டேர்ம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறேன். இதை வந்து காஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் நான் ஃபஸ்ட் டைம் இதை எழுதுகிறேன், அடுத்து கூட எழுதுகிறேன், எனக்கு டைம் இருக்குது நிறையா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டானாலே 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு கொஸ்டின் ஃபுல்லாமே காசில் தான் இருக்குது, சைனில் இல்லை. ஓகேங்களா? அப்போ அந்த சைன் நான் காசாக மாற்றினாலே எனக்கு ஆன்சர் வந்துடும் கிட்டத்தட்ட. அதை தான் பண்ண போகிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன்? 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அதனால் இதை நான் விரிச்சு எழுதலாமா? ஆனால் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்றப்ப a² + b² சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் b² + 2 இன்ட்டு a இன்ட்டு b = இந்த இது ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்றப்ப காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + சைன் ஸ்கொயருன்றதை அப்படியே வச்சுருக்கு. சைன் ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? 1 - காஸ் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ அப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் அகைன் சைன் ஸ்கொயரை 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா = காஸ் பவர் 4 தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே எடுக்கும்போது 1 + a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு மேலேயே எழுதியிருக்கு. a² + b² - 2ab இதுதான் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ இதன்படி எழுதுனேன் அப்படின்னா a² + b² காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு a இன்ட்டு b. ஸோ பின்றது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் இப்போ விரிச்சு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் இருக்குது. ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2 -2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸ்டூடெண்ட் நம்ம எழுதும்போது எதை எழுதிக்கிட்டு இருக்கோம், எதை எழுத வேண்டியிருக்குன்றதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே எழுதுங்க. சம்டைம்ஸ் இதோட முடிச்சுட்டு போயிடுவோம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி ஒரு நிமிஷம். ஆமாம், இந்த a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த டேர்மை இங்கே தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? = காஸ் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 + 1 2 காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்றப்ப காஸ் பவர் 4 தீட்டா -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, எழுதிக்கிறேன். இங்கே -2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா -2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா = காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 1 -
எல்லாத்தையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. அடுத்தது காஸ் பவர் 4 தீட்டா, அடுத்தது -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ இப்போ இந்த டேர்மை சிம்பிளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. இப்போ இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஆல் என்டையர் டைமையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 இன்ட்டு தீஸ் டேர்ம்ஸ் என்னது 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அகெயின் minus cos square theta into these terms. So minus 4. ஓகேங்களா, மைனஸ் இன்ட்டு 4 -4 cos square theta minus cos square theta into cos power 4 theta. So the answer minus cos power 6 theta minus cos square theta into -4 cos square theta. Minus into minus plus 4 cos square into cos square cos power 4 theta equal to cos power 4 theta. ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த கொஸ்டினில் 4 மட்டும்தான் ஈக்குவல் டு ஒன் சைடு இருக்குது, மற்றதெல்லாம் ஒரே சைடு இருக்குது. அப்போ இந்த 4 மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்க என்டையர் டீமை அந்த சைடு கொண்டு போகலாம். கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இங்கேயே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது -4 காஸ் தீட்டா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே சேம் தான். அப்போ -4 -8ன்னு மாறும். ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு போகும்போது +8ன்னு மாறிடும். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. -4 + -4 -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு போகும்போது ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் எழுதிட்டேன். ஓகேங்களா. மீதி எழுத வேண்டியது இதுதான். மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா அந்த சைடு போகும்போது ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா. அடுத்து நான் ஸ்கொயர் எழுதுனதுனால 4 எழுதுறேன். +4 காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு ரைட் சைடு போகும்போது -4 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் 6 தீட்டா ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு போகுது ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஓகேங்களா. ஸோ அவன் ப்ரூவ் பண்ண சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. காஸ் பவர் 6 தீட்டா -4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4 இருக்கா. காஸ் பவர் 6 தீட்டா -4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் 6 ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிச்சிடலாமா. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு 9th சம்மு செகண்ட் டிவிஷன். ஸோ ஒன்றுமே இல்லை, சைன் ஸ்கொயர் தீட்டான்றதை நான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாற்றிருக்கேன். இந்த ஐடென்டிட்டி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி, ஏன்னா ஆன்சர்ஸில் காஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ அதை அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக ப்ளஸ் மைனஸை பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.